வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், கேரட்டு பொரியல் தான் பண்ண போகிறோம். இது எப்படி சுவையாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ சாம்பார் தான் குக்கரில் தான் வைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கர் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 100 கிராம் பருப்பு, துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 2 விசில் வர வச்சு, இல்லைன்னா 3 விசில், குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பருப்பு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குழந்துடக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும் பருப்பு. இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பெரிய தக்காளி ஒரு 2 தக்காளி, ஒரு 2 3 முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு இந்த அளவு தான் இருக்கணும். இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம் சாம்பார். இப்போ இந்த பக்கம் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது முழுசாக போட்டால் சீக்கிரம் அது ஒரே மாதிரி இருக்காது, வேகாது. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு வெந்திருக்கும், இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்து வேகாமே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டு ஒரு 3 விசில் வர வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு குக்கரில் தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். ஒரு 3 விசில் வர வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். அதே குக்கரில் தேவையான எண்ணெய், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்றப்ப வெங்காயத்தை நல்லா இது கூட எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்க ஒரு 2 நிமிஷம் ஆகும், ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். அது வரையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு வர்றப்ப கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ திரும்பவும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமே வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ நல்லா வதங்கட்டும். அது வரையும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கத இது கூட சேர்த்து இதையும் வதக்கிக்கணும். வதங்குறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க. காய்க்கு கொஞ்சம் தேவைப்படும் அதிகமாக, ஏன்னா கம்மியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கோங்க குழம்புக்கு. இந்த காயும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி நல்லா வேகட்டும் இந்த எண்ணெயிலே. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அது நல்லா ஆற வச்சுட்டு தோலை உரித்து கட் பண்ணி காட்டுறேன். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பின்னாடி குழம்பு மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ புளி கொஞ்சம் லெமன் அளவு புளி எடுத்துக்கோங்க. புளி நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதையும் நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி
இப்போ மசாலாவில் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு காய் வேகணும்ல, அதனால நீங்கள் குக்கரை திரும்ப மூடி போட்டு ஒரு விசில் வர வச்சு ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். இப்போ குக்கர்லேயே தான் வறுக்க போகிறேன். தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு. இது கூட நல்லா பொரிஞ்சு வர்றப்ப வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ சீரக சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வர்றப்ப கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வரும் பார்த்தீங்களா? அப்போ தான் மசாலா சேர்த்து எண்ணெயிலே வதக்கணும். அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துட்டு ஏற்கனவே வேக வச்சுருக்கப்ப நம்ம உருளைக்கிழங்குல சேர்த்துருக்கோம் உப்பு. இப்போ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் வந்து எண்ணெயில் வெங்காயம் சேர்க்குறப்ப சேர்த்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன். அதையும் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள். இப்போ நல்லா கிளறிட்டு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஏன்னா மிளகாத்தூளுடைய வாசனை பச்சை வாசனை போகணும்ல, மசாலா வாசனை, அதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு கடைசியாக இந்த மாதிரி பூண்டு வந்து தட்டி வச்சு சேர்க்குறப்ப இன்னும் வந்து நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு. இப்படி செஞ்சு பாருங்கள். ஏன்னா உருளைக்கிழங்கு கடைசியாக நீங்கள் இந்த மாதிரி பூண்டு சேர்க்குறப்ப இன்னும் ருசியாக இருக்கும். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாரும் உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கேரட் பொரியல் பண்ண போகிறோம். கேரட் பொரியலுக்கு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இதை வச்சு செய்ய போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகி வந்ததுக்கு முன்னாடி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வர்றப்ப கழுவுன பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ பாசி பருப்பு சிறுபருப்புல அது ஒரு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேரட்டுக்கு வந்து அந்த பருப்பு சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும். இப்போ பாசி பருப்பு இது கூட சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு வரமிளகா, வெங்காயம் நல்லா வதக்கி வரட்டும். அது வரையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு வரமிளகா வந்து ஒரு 2 வரமிளகா நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி
வரமிளகா இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டு துருவி எடுத்து வச்சுருக்க கேரட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ உப்பு போட்டாச்சு. திரும்ப கிளறி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், குழம்புத்தூள் 1 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு கேரட்டும் நல்லா வேகணும். அது வரையும் நல்லா கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வர்றப்ப தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் கொஞ்சம் லைட்டாக ஒரு சில்லுக்கு எடுத்து கட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி துருவி இல்லைன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்குறேன். அப்படியே எதுவும் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் மட்டும். தேங்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இருந்தால் தேங்காய் போட்டு சேர்த்து இந்த மாதிரி கிளறி கொடுங்க. கடைசியாக இந்த மாதிரி நல்லா வேகந்தோட்டிக்கு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டு கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. வேகலைன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்ருங்க. இப்போ ஒரு அருமையான ஒரு கேரட்டு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், கேரட்டு பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். காலேஜு, ஆஃபீஸு எல்லாத்துக்குமே டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.